அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி பார்க்க போகின்றோம். இவர் பல நாடகங்களையும் மற்றும் தேசிய உணர்வுமிக்க பாடல்களையும் எழுதியிருக்காரு. இவருடைய காலம் 1899லேருந்து 1981 வரையும். இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் பூவிலைவாடி கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய தாய் தந்தையார் கிருஷ்ணசாமி மற்றும் முத்தம்மாள் ஆவார். இளம் வயதிலேயே தாய் தந்தையை இழந்த இவர் இவருடைய சகோதரரான தனுஷ்கோடியின் ஆதரவில் வளர்ந்தார். இவருக்கு வருமானம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் போய் தீப்பெட்டி விற்றுட்டு வருவார். அதில் 25 பைசா கிடைக்கும். 4ஆம் வகுப்பு வரையும் தான் அவரால் படிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி, ஓரிரவு, நல்ல தம்பி முதலிய படங்களுக்கும், கலைஞர் கருணாநிதி எழுதிய மனோகரா, பராசக்தி முதலிய படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார். இவர் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. மேலும் இவர் நாடகத்துலேயும் நடிச்சிருக்காரு. அவர் ஊரில் நடந்த ராம நாடகம் அப்படிங்கிற நாடகத்தில் இலக்குவன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதை பார்த்த முத்துசாமி கவிராயர் அவர் தன்னோட நடத்தி வந்த ஆரியகான சபா அப்படிங்கிற நாடக கம்பெனிக்கு அவரை கூட்டி போகிறாரு. இந்த இடத்துல முத்துசாமி கவிராயர் என்பவர் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உடுமலை நாராயணகவி அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் பாடல் எழுதிய பாபநாசம் சிவனை விட அதிக பாடல்கள் எழுதியிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மற்றும் கண்ணதாசன் இவருக்கு பின் வந்தவர்கள் ஆவார். பல திரையிசை பாடல்களை இயற்றிய இவருக்கு இந்திய அரசு கலைமாமணி பட்டத்தையும் 2008ஆம் ஆண்டு இவருடைய நினைவாக அஞ்சல் தலையையும் வெளியிட்டுள்ளது. இவர் வாழ்ந்த ஊரான உடுமலைப்பேட்டையில் மணிமண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை உணர்த்தும் வகையில் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எளிமையான பாடல்களை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் பாடல்களை இயற்றிய பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி அவர்களை பற்றி இன்றைய காணொலியில் தெரிந்து கொண்டோம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.